வெற்றிகளில் இரண்டாவது மாதிரி வினாத்தால் இரண்டாவது பக்கத்தின் கேள்விகளுக்கான விடை. இப்ப இதுல உள்ள 26வது வினாவிலிருந்து மோகன் விட சொல்லுங்க அப்பன். சரியான விடையை புள்ளிக்கோட்டில் எழுதுக. இவ்வுருவின் பெயரை எழுதுக. கனவுரு. இவ்வுருவின் செவ்வக முகம் ஒன்றின் சுற்றளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. இப்போ ஒரு செவ்வக முகத்துல சுற்றளவுண்டா எல்லாத்தையும் கூட்டினாலும் சுற்றளவு வரும். இங்க 6 இருந்தா ஒரு பக்கத்துக்கு, அங்காலேயும் 6 இருக்கு. கீழே 10 இருந்தா மேலேயும் 10 இருக்கு. அப்ப அவ்வளத்தையும் கூட்டினா 32 சென்டிமீட்டர். அதாவது நீங்க சுற்றளவை சொன்ன முறை தெளிவில்லை, ஆயுதம் பரவாயில்லை. சரி, இது முதல்ல நீங்க கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு முதல்ல அதாவது நீங்க அந்த அறிவுறுத்தலை சொல்லுதல் மிக முக்கியம். ஏன்னா அறிவுறுத்தல் இப்படித்தான் நீங்க செயற்படணும். அப்ப அறிவுறுத்தலை சொல்லாமல் கேள்விகளை மட்டும் பார்க்கறது அழகில்லை. நீங்க அரச பரீட்சை செய்கிற போதும் அறிவுறுத்தலுக்குத்தான் கூடிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிறகுதான் வினாவுக்களை ஆய்வு செய்து நாங்க விட காணும் விளக்கத்துல போகணும். அதுதான் மிக முக்கியம். சரியானபடியே புள்ளிக்கோட்டில் எழுதுக என்று சொல்லி இருக்கு. அப்ப எழுத வேண்டும். அப்ப இந்த அறிவுறுத்தலை வாசிக்கணும். இவ்வுருவின் பெயரை எழுதுக என்றால் இந்த உருவிலே அதாவது 2 முகங்கள் சதுரமாக இருக்கின்றது, 4 முகங்கள் செவ்வகமாக இருக்கின்றது. அப்ப இது கனவுரு என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இவ்வுருவின் செவ்வக முகம் ஒன்றின் சுற்றளவு யாதென்றால் இங்க முதல் நான் சொன்னது போல 2 சதுர முகமும் 4 செவ்வக முகமும் இருக்கின்றது. அப்ப இங்கு ஒரு செவ்வக முகத்தின் சுற்றளவைத்தான் சொல்லணும். அப்ப செவ்வக முகத்தின் நீளப்பக்கம் 10, அகலப்பக்கம் 6. அப்ப 2 அகலப்பக்கம் இருக்கு, 2 நீளப்பக்கம் இருக்கும் ஒரு வடிவத்தில. அப்ப 6 - 12, 10 - 20, 20 - 12 32 என்பது கேள்விக்கான விடையாகும். விடைகளை சொல்ற போது மிக தெளிவாக சொல்லி பழகுதல் வேண்டும். சரி, இனி அடுத்த கேள்விகளுக்கு விட சொல்லுங்க. உருவை கொண்டே கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. இங்க ஒரு உருவுல ஒரு பெட்டி 2 பிடிச்சு 6க்கு கலர் அடிச்சிருக்கு, 4க்கு கலர் அடிக்கல. இங்க கேட்ட கேள்வி நிலத்திய பகுதியை ஒரு பின்னமாக எழுதுக. இங்க 6க்கு கலர் அடிச்சிருக்கு, 2 பார்த்தா 5 பாக்ஸ்ல 10 இருக்கு. அப்ப விட 10 மேல் 6. நிலத்தாழ பகுதியை ஒரு தசம எண்ணாக எழுதுக. நிலத்தாழ பகுதி இங்க இருக்கிறது 1 2 3 4. அப்ப 10 மேல் 4 வரும். இங்க தசம எண்ணாக சொல்லி இருக்கு. அப்ப நாங்க அதை போட்டு பிரிச்சு பார்த்தா 0.4. வெரி குட், வெரி குட். தசமன் பின்னம் என்பது இங்க அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இங்கே ஒரு வடிவம், அதாவது 10 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டதாக கருதினால் பின்னம் என்கின்ற போது 10 மேல் என்ற கருத்தில தான் நாங்க தொகுதி என்ன போடுதல் வேண்டும். அப்ப இதுல முதலாவது கேள்வி நிலத்திய பகுதியை ஒரு பின்னமாக எழுதுக என்றால் பகுதி என்ன கீழையும் தொகுதி என்ன மேலேயும் எழுத வேணும். அப்ப பிரித்தது 10. அப்ப பகுதி எண் கீழே எத்தனை நிலத்தப்பட்டிருக்கு என்று எண்ணி பார்ப்போமாக இருந்தால் மொத்தம் 6 இருக்கின்றது. ஒன்று முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ளது. அப்ப மொத்தம் 6. அப்ப 10 மேல் 6 விடை. இனி நிலத்தாத பகுதியை தசம எண்ணாக தருக என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும் 10ஆல வகுத்து, அதாவது 1 10ஆக பிரித்து அதுல நிலத்தாத பகுதி தான் இங்க கேட்கப்படுது. அப்ப அதுல 10 மேல் எவ்வளவு இருக்கோ அந்த எண்ணை தான் நாங்க தசம எண்ணாக 0.4 என்று விடை அளிக்க வேண்டும். உங்களுக்கு எண் விளக்க பகுதியில நான் கற்பித்திருக்கிறேன். முழு எண்கள், தசம எண்கள். முழு எண்கள் என்பது வலமிருந்து இடமாக 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000ங்கள் என்று 10 மடங்குகளாக பெருகுகின்ற போது தசம எண்கள் என்பது இடமிருந்து பலமாக 10 கூறுகளாக குறைந்து கொண்டிருக்கின்றன. அப்ப தசமத்தில் வரும்போது 1 10ல் 1 100ல் 1 1000ல் 1 என்று குறைந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இது 10ல் 1 என்றபடியால் 10 மேல் 4 தான், அதாவது 10 மேல் 10 என்பது முழு வடிவத்தின்
மொத்த பகுதி அதுல 6 லட்சப்படுத்திருக்கிறது. அப்ப 10 மேல் 10 மேல் 6 நீக்கப்படுமாக இருந்தால், கழிக்கப்படுமாக இருந்தால் மிகுதி 10 மேல் 4. அப்ப 10 மேல் 4 தசம எண்ணில குறிக்கும் போது 0.4 என்பது கேள்விக்கான விடை ஆகும். சரி, இனி அடுத்த கேள்விக்கு அக்ஷவி விட சொல்லுங்கம்மா. அடுத்த 30வது கேள்வியில இருந்து சீக்கிரம். நாம் உண்ணும் உணவில் உள்ள உயிர்ச்சத்துக்களின் பயன்பாடு யாது என்று கேட்டிருக்க. இதுல 3 விடை தந்திருக்கு. உடல் இயங்க சக்தி கிடைக்கும், உடல் வளர்ச்சியடைய சக்தி கிடைக்கும், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். இதுல உடல் இயங்க சக்தி கிடைக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட் உதவும். உடல் வளர்ச்சி அடைய சக்தி கிடைக்குமுக்கு புரதம் உதவும். ஆகவே இதுக்கு 3வது விட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் பயன்பாடு. அதாவது நாம் உண்ணும் உணவுல கார்போஹைட்ரேட், புரதம், அதாவது விட்டமின்கள், உயிர்ச்சத்துக்கள் இருக்கின்றன. இதுல கார்போஹைட்ரேட் சக்தியை பெறுவதற்கும், புரதம் வளர்ச்சி அடைவதற்கும், கார்போஹைட்ரேட் நோய் எதிர்ப்பு சக்திகளை தருவதற்கும், சாரி, கார்போஹைட்ரேட் உயிர் சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதற்கும் பயன்படும். இங்க கேட்கப்படுது உயிர் சத்துக்கள், அவை நோய் எதிர்ப்பு சக்தியை தான் உருவாக்கும். அடுத்த கேள்விக்கு வெளியம்மா. பண்டைய காலங்களில் தொடர்பாடல் முறையாக பயன்படாததை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்கு. இதுல முரசறைதல், புறா எண்ணம், கை தொலைபேசி இன்னும் 3 விடை தந்திருக்கு. இதுல பண்டைய காலத்துல முரசறைதல் தொடர்பாடல் முறைய பயன்படுத்தி இருக்காங்க. புறா எண்ணம் மூலம் தொடர்பாடல் முறைய பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா கை தொலைபேசி நவீன கால தொடர்பாடல் முறை. இங்க பயன்படாததை தெரிவு செய்கன்னு கேட்டபடியா 3வது விடை. வெரி குட், வெரி குட். கை தொலைபேசி என்ற 3வது விடை பொருத்தம். தொடர்பாடல் என்றால் பண்டைய காலம் என்கின்ற போது நாங்கள் கிட்டத்தட்ட அரசர்கள் காலத்தில் எழுப்போமாயிருந்தால் அப்ப அரசர் சொல்லிவிடுற செய்திகளை முரசறைதல் மூலம் ஊர் முழுக்க சொல்லப்படும். மற்றது புறா எண்ணம் மூலம் தகவல்கள் பரிமாறப்பட்டது. ஆனா கை தொலைபேசி நவீன தொழில்நுட்பத்துல உருவானதா, நம்மளால் அந்த காலங்களில் அது பாவனையில இல்லை. அப்ப அதுதான் பயன்படாதது. சரி, அடுத்தது சீக்கிரமா சொல்லுங்கம்மா. வேண்டுகோளை கேளுங்கள். தற்செயலாக உடலில் மோதினால் சட்டென கோபம் கொள்ளாதீர். சௌகரியமாய் பயணம் செய்ய ஒத்துழைப்போம். இது யாரின் வேண்டுகோள் என்று கேட்டிருக்கு. பேருந்து சாரதியின், பேருந்து பயணியின், பேருந்து நடத்துனரின். இது யாரின் வேண்டுகோள்? இது பேருந்து நடத்துனரின் வேண்டுகோள். கண்டக்டர் தான் கேட்பார். தற்செயலா அருமுக்குள்ள முட்டினால் கோபப்படாதீங்கோ, பயணத்தை சுகமா போக வேணும், பிரச்சனை இல்லா போக வேணும், ஆனபடியால் சமாளித்து நடவுங்கோடு கேட்பது கண்டக்டர், அதாவது நடத்துனர். அடுத்தது காடழிப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கு. இதுல 3 விடை தந்திருக்கு. ஒன்று வறட்சி, இன்னொன்று கடற்பேரலை, 3வது மண்ணரிப்பு. இதுல காடழிச்சா நீர்த்தட்டுப்பாடு வறட்சி ஏற்படும். இங்க அடுத்த காடழிப்பினால் மரங்கள் இல்லாம போய் அதிக மண்ணரிப்பு ஏற்படும். கடற்பேரலைன்னா சுனாமியா அழைப்போம். அது கடல்ல இருந்து உருவாகிறது. இதுல பாதிப்பு அல்லாதது எதுன்னா கடற்பேரலை. வெரி குட். அதாவது காடழிக்கிறதால வறட்சி ஏற்படும். காடை அழித்தோமா இருந்தால் மரங்கள் நீர்களை மேல போய் முகில் கூட்டமாகி மழையாகி பெய்யாம வறட்சி ஏற்படும். மண்ணரிப்பும் ஏற்படும். மரங்களை அழித்து விட்டால் அந்த வேர்கள் மண்ணை இறுக்கி பிடித்திருப்பது இல்லாம போய் மண்ணரிப்பு ஏற்படும். அப்ப இதுல பாதிப்பு அல்லாதது கடற்பேரலை. கடற்பேரலை என்றது சுனாமி கடல்ல உருவாகும். அதற்கும் இந்த காடழிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொருத்தமான விடை. வாழ்த்துக்கள். நன்றி.